அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மிகவும் முக்கியமான தலைப்பு. அதாவது அனைவருக்கும் உபயோகமான மிகவும் முக்கியமான தலைப்பாகும். பலவீனமடைந்த நரம்புகளை மீண்டும் செயல்பட வைக்கக்கூடிய, உடலை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு எளிய மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். சித்தர் உலக பகுதியில் நாங்கள் கூறும் மூலிகைகள் அனைத்தும் 100% பலம் தரக்கூடியது. யாரிடம் வேண்டுமானாலும் இதை பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள். நாங்கள் கூறும் மூலிகைகள் அனைத்தும் நம் முன்னோர்கள் பயன்படுத்தியது, மேலும் சித்தர்கள் கூறியது தான். நாங்கள் கூறும் மூலிகை அனைத்தும் உபயோகப்படுத்தியது தான். சரி, இனி பதிவுக்கு சொல்வோம். மூலிகையை பற்றி பார்ப்போம். மேலும் அதன் பலன்கள் மற்றும் சாப்பிடும் விதத்தையும் பார்ப்போம். இந்த மூலிகையானது அனைத்து இடங்களிலும் கிடைக்கக்கூடியது. தென்னை மரம் அனைவருக்கும் தெரியும். தென்னை மரத்தின் வெடிக்காத பாலையை பறித்து கொள்ளுங்கள். வெடித்த பாலை பயனளிக்காது, அதை உபயோகப்படுத்த முடியாது. வெடிக்காத பாலையை எடுத்து கொள்ளுங்கள். அந்த பாலையை இரண்டாக பிளந்தால் உள்ளே பிஞ்சு தென்னம்பூக்கள் இருக்கும். இந்த தென்னம்பூக்களை எடுத்து கொள்ளுங்கள். எடுத்த தென்னம்பூக்களை நிழலில் காய வைத்து கொள்ளுங்கள். பின்பு இப்படி காய வைத்திருந்த பூக்களை 3 கிராம் எடுத்து இந்த பூக்களுக்கு தேவையான அளவு பால் சேர்த்து மிக்சியில் அரைத்து கொள்ளுங்கள். பின்பு இப்படி அரைக்கப்பட்ட பூக்களை 100 ml பாலில் சேர்த்து கொள்ளுங்கள். பால் அதிகம் சேர்த்தால் அரைக்காது, அதனால் அளவுக்கு ஏற்றவாறு பால் சேர்த்து கொள்ளுங்கள். இனி சாப்பிடும் விதத்தையும் அதன் பலன்களையும் பார்ப்போம். பாலுடன் சேர்த்து அரைத்த இந்த தென்னம்பூவை காலை உணவு சாப்பிட்ட 25 நிமிடம் கழித்து சாப்பிட வேண்டும். இந்த பாலுடன் சேர்த்து அரைத்த தென்னம்பூவை சாப்பிட்ட 5 அல்லது 10 நிமிடத்தில் கருப்பட்டி சாப்பிட வேண்டும். சரி, இனி இதன் பலன்களை பார்ப்போம். நாங்கள் கூறும் மூலிகைகள் அனைத்தும் பல பலன்களை உடையது. இதை தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பலவீனமடைந்த நரம்புகள் மீண்டும் நன்கு முறுக்கி நரம்புகளுக்கு தெம்பை தரும். இதை தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட வேண்டும். பின்பு மாதம் ஒரு முறை சாப்பிட்டால் போதும். இப்படி 1 வருடம் சாப்பிட்டால் போதும். சில நபர்களுக்கு கை நடுக்கம், உடல் தளர்ச்சி, உடல் பலகீனம் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இவை அனைத்தும் வேரோடு சாயும். எவ்வளவு உடல் தளர்ச்சியாக இருந்தாலும் இவை சரி செய்துவிடும். முக்கியமாக பலவீனமான நரம்புகளை முறுக்கி உடலை நன்கு நிலைநிறுத்துவதுதான் இதன் முக்கியமான வேலையாகும். இந்த தென்னம்பாளையை பற்றி சில நபர்களுக்கு தான் தெரியும். சில முன்னோர்கள் கூறுவார்கள், இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பெரிய கல்லை கூட தூக்கி விடலாமாம். அவ்வளவுக்குள் முதுகெலும்பை நன்கு வலுப்படுத்தக்கூடியதான். மேலும் இது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்லது. நரம்பு பலகீனம், உடல் தளர்ச்சி, கை நடுக்கம் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.